தன் கையை அது மேலே வைக்கிறான், தன் கண்ணை அது மேலே பொருத்துறான். கடவுள் மனிதனோடு தன்னை பொருத்தி கொள்கிற அளவிற்கு தன்னை சுருக்கி கொண்டார். ஏன் நான் மனிதனை பிழைப்ப வைக்க அவர் செய்த செயலாக அது இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் புரியுது ஏன் பிறந்தார்? எல்லாம் சொல்லுங்க, என்ன வாழ வைக்க. பாருங்க, பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. பைபிள் இருக்கிற எல்லா சம்பவங்களும் மீட்பை சொல்லக்கூடிய சம்பவங்களா இருக்கு. எலிசா கிட்ட ஒரு பெண் வருகிறாள், தன் பிள்ளை மரித்து போனது அப்படின்னு சொல்லி. ஒரு நேரம் அது பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஸோ தீர்க்கதரிசி தான் சொன்னான், உனக்கு குழந்தை பிறக்கும்னா. கடைசியில் என்ன பண்ணிடுச்சு? குழந்தை பிறந்துடுச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அது நோய்வாய்ப்பட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிடுது? இறந்து போயிடுது. இவா பாருங்க, அந்த குழந்தைய வந்து வச்சுட்டு தீர்க்கதரிசியை தேடி என்ன பண்ணுறா? வர்றா. வந்துட்டு அந்த குழந்தைய அந்த அவன் இருந்த மேல் அறையில் படுக்க வச்சு பையன் மேலே அவன் என்ன பண்ணுறான்? படுக்கிறான். அது பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க. பாருங்க, கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பர படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் சைஸுக்கு இவன் ஆயிட்டான். நான் சொல்றேன், உங்களை உயிர்ப்பிப்பதற்கு, உங்களை தூக்குவதற்கு, பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்த மனுவர்க்கத்தை தூக்க உயிர்ப்பிக்க தேவன் தன்னை சுருக்கி கொண்டார். தன்னை குழந்தையா என்ன வடிவமான மாத்திரமோ மாத்திரன்ட்டு ஒரு குழந்தைய என்ன பண்ணிட்டாரு? இறங்கி வந்தார். பாருங்க, இதெல்லாம் தான் கடவுளுடைய அன்பு. இதெல்லாம் உங்க மனசுல ஓடும்னா பல ஆயிரம் கேள்விக்கு பதில் இதுக்குள்ள வந்துடும். ஓ, இதான் வாழ்க்கையின் மேன்மையா? இதான் ரகசியமா? நான் என்னத்தெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சிருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? என் மேல இவ்வளோ அன்பை வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா? இது உள்ள அன்பு உள்ள போச்சுன்னா பயம் வெளியில போயிடும். ஆமென். வேதவசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஏன் உள்ள பயம் இருக்குது? அன்பு இல்லை. என்ன அன்பு இல்லை? உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்றது எனக்கு தெரியும். கடவுளுடைய அன்பை உள்ள என்ன பண்ணல? வைக்கல. கடவுளுடைய அன்பை உள்ள வச்சீங்கன்னா பயம் வெளியில போக ஆரம்பிக்கும். இல்லைன்னா பயந்துக்கிட்டே வாழ்வீங்க. அப்போ யோசித்து பாருங்க, தன் கையை அது மேலே வைக்கிறான், தன் கண்ணை அது மேலே பொருத்துறான். கடவுள் மனிதனோடு தன்னை பொருத்தி கொள்கிற அளவிற்கு தன்னை சுருக்கி கொண்டார். ஏன் நான் மனிதனை பிழைப்ப வைக்க அவர் செய்த செயலாக அது இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் புரியுது ஏன் பிறந்தார்? எல்லாம் சொல்லுங்க, என்ன வாழ வைக்க. ஆமென்.